ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிப்பு, அப்புறம் நான் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. இப்போ வந்து காயை வந்து நீல வாக்கில் வெட்டிக்கலாம். நான் நீல வாக்கில் கொஞ்சம் ரவுண்டில் கொஞ்சம் வெட்டியிருக்கேன். ஸோ இதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சிம்மில் வந்து, ஏன்னா இது வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் சிம்மில் வச்சு ஒரு 80% குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். லைட்டாக கலரி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் கரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு காய் ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க மசாலா போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா காய் வெந்திருக்கான்னு பாருங்கள். வேகலைன்னா திருப்பி மூடி வைங்க. ஸோ நான் கரண்டிலே வந்து ஒரு காயை வந்து கட் பண்ணி பார்க்குறேன். சாஃப்டாக கட் ஆச்சு. ஸோ காய் வெந்துருச்சு. நீங்கள் வேகலைன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைங்க. ஸோ ஈஸியான ஃப்ரை ப்ளஸ் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.